நண்பர்களே, நீங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இதே இடத்துல தேங்கி நிக்க போறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறலாம், மெதுவா மாறலாம்னு யாராவது உங்களுக்கு சொல்லிக் குடுத்தா, அத முதல்ல தூக்கி போடுங்க. ஏன்னா, உங்க வாழ்க்கையை அப்படியே தலைகீழா மாத்தி, அடுத்த கட்டத்துக்கு போக உங்களுக்கு வருஷக்கணக்குல நேரம் ஆகப் போறது இல்ல. ஒரே ஒரு நொடி போதும். இன்னைக்கு நாம குவாண்டம் இயற்பியல் சொல்லிக் கொடுக்கிற ஒரு மர்மமான விதியை பத்தி பார்க்க போகிறோம். அதுதான் குவாண்டம் லீப். நீங்க இப்போ இருக்கிற நிலையில இருந்து உங்களோட எல்லா கஷ்டங்களையும், தடைகளையும் அப்படியே தாண்டி நேரடியா உங்களோட லட்சியத்துக்கு தாவுறது எப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோவோட முடிவில் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஏன் மெதுவாக ஓட வேண்டியது இல்லைங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இத்தனை நாளாக செஞ்சுட்டு இருந்த அந்த பழைய தப்பு என்ன, அணுக்கள் செய்கிற இந்த மாயாஜாலத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க, அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த குவாண்டம் லீப் என்றால் என்ன என்பதை அறிவியல் ரீதியாக முதல்ல பார்த்துக்கணும். ஒரு அணுவிற்குள் இருக்கும் எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் சுற்றி கொண்டிருக்கும். அதற்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும்போது அது ஒரு பாதையிலிருந்து இன்னொரு பாதைக்கு தாவும். இங்கேதான் மிகப்பெரிய அதிசயம் நடக்கிறது. அந்த எலக்ட்ரான் ஒரு பாதையிலிருந்து இன்னொரு பாதைக்கு தாவும்போது இடைப்பட்ட தூரத்தை அது கடப்பதே இல்லை. அதாவது ஒரே இடத்தில் மறைந்து அடுத்த வினாடியே இன்னொரு இடத்தில் தோன்றும். அது இடையில் எங்கும் பயணம் செய்யாது. இதையே அறிவியல் குவாண்டம் லீப் என்கிறார்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையோடு இதை நீங்கள் பார்க்கும்போது, நாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் ஒரு படிக்கட்டில் ஏறுவது போல ஒவ்வொரு அடியாகத்தான் போக வேண்டும் என்று திட்டமிடுகிறோம். ஆனால் குவாண்டம் உலகம் நமக்கு சொல்வது என்னவென்றால், நீங்கள் இருக்கும் நிலையிலிருந்து இடையில் இருந்து கஷ்டமான படிகளை கடக்காமலேயே நேரடியாக உங்கள் இலக்கிற்கு தாவ முடியும் என்பதுதான் அந்த குவாண்டம் ரகசியம். இது எப்படி சாத்தியம்? இது ஒரு மேஜிக் போல இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் எண்ண ஓட்டத்தையும் அதிர்வையும் மாற்றும்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த குவாண்டம் லீப் தானாகவே நடக்கும். நண்பர்களே, நாம் ஏன் இன்னும் இப்போதும் ஒரே இடத்தில் தேங்கி நிற்கிறோம் தெரியுமா? எப்போதும் நிற்கிறோம். நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு வழக்கமான பாதையிலேயே நடப்பதுதான். ஒரு எலக்ட்ரானுக்கு அதிக ஆற்றல் கிடைக்கும்போது தான் அது அடுத்த நிலைக்கு தாவுகிறது. அதுபோல உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் ஆற்றலை அதிகரிக்க வேண்டும். ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள்? அதே பழைய கவலைகள், அதே பழைய பயங்கள், அதே பழைய தோல்வி நினைவுகள், இதிலேயே தங்கிவிடுகிறார்கள். இந்த பழைய ஆற்றலை வைத்துக்கொண்டு உங்களால் புதிய நிலைக்கு தாவவே முடியாது. உங்களுடைய ஆற்றல் மாறாத வரை உங்கள் பாதையும் மாறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. இங்குதான் ஒரு முக்கியமான தவறை மக்கள் செய்கிறார்கள். ஒரு மாற்றத்திற்காக அவர்கள் தர்க்கமாக யோசித்து பார்ப்பார்கள். அதாவது தர்க்க ரீதியாக யோசித்து பார்ப்பார்கள். ஏன் வருமானம் இப்போது 10,000 ரூபாய், இது 20,000 ஆக இன்னும் 2 வருடம் ஆகும் என்று கணக்கு போடுவார்கள். இது கிளாசிக்கல் பிசிக்ஸ் என்று சொல்லும் முறை. ஆனால் குவாண்டம் லீப் எடுப்பவர்கள் இப்படி யோசிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் இலக்கை இப்போதே அடைந்து விட்டது போல உணர்வார்கள். இடையில் இருக்கும் தடைகளை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். நீங்கள் எப்போதும் ஒரு மாற்றத்திற்காக காத்திருப்பதை நிறுத்திவிட்டு அந்த மாற்றமாகவே மாறுகிறீர்களோ அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் குவாண்டம் லீப் நிகழும்.
இந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர உங்களுக்கு அந்த ஆழமான மௌனம் மிகவும் முக்கியமாக தேவைப்படும். ஏன் என்று தெரியுமா? இரைச்சலான மனதில் குவாண்டம் லீப் நிகழ வாய்ப்பே இல்லை. உங்கள் மனம் எப்போதும் பழைய நினைவுகளில் சிக்கியிருக்கும்போது புதிய ஆற்றலை உங்களால் உள்வாங்கவே முடியாது. நீங்கள் ஒரு அமைதியாக ஒரு முழுமையான மௌனம் காத்து உங்களை நீங்களே கவனிக்கும்போது தான் உங்கள் உடலில் உள்ள அணுக்களில் புதிய அதிர்வுகள் உருவாகத் தொடங்கும். அதைத்தான் நமது சித்தர்கள் செய்து வந்தார்கள் தியானம் என்ற பெயரில். அந்த அமைதியான நிலையில்தான் உங்கள் ஆழமான மனதில் ஒரு புதிய பாதை உருவாகும். குவாண்டம் லீப் என்பது வெளியே நடக்கும் மாற்றம் அல்ல, அது நமக்கு உள் நிகழும் ஒரு மிகப்பெரிய மாற்றம். அது சாதாரணமான மாற்றம் என்று சொல்லிவிடாதீர்கள். இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு தவளை ஒரு கிணற்றில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது ஒவ்வொரு படியாக ஏறி வெளியே வர முயற்சித்தால் அதற்கு நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் அது ஒரு பெரிய குதி குதித்தால் எப்படி இருக்கும்? ஒரே வினாடியில் கிணற்றுக்கு வெளியே வந்துவிடும் அல்லவா? அந்த பெரிய குதிதான் குவாண்டம் லீப். மக்கள் செய்யும் தவறு என்னவென்று பார்ப்போம். அவர்கள் குதிப்பதற்கு பயப்படுகிறார்கள். எனக்கு தெரிந்த இந்த சின்ன உலகம் போதும், புது இடத்திற்கு போனால் என்ன நடக்குமோ என்ற பயம் அவர்களை கட்டி போட்டு விடுகிறது. குவாண்டம் துகள்கள் எதற்கும் பயப்படுவதில்லை. அவை ஆற்றல் கிடைத்தவுடன் துணிந்து தாவுகின்றன. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆற்றலை பெருக்க வேண்டும், ஆற்றலுடன் இணைய வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் நிச்சயமற்ற தன்மையை நேசிப்பதுதான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமென்றால் முதலில் செய்ய வேண்டிய காரியம் நிச்சயமற்ற தன்மை. அதை நாம் பிடித்து கொள்வது. குவாண்டம் உலகில் எதுவுமே நிலையானது அல்ல, எல்லாமே வாய்ப்புகள் தான். மக்கள் எப்போதுமே ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுகிறார்கள். அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன், சேஃப் ஜோன் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போல. ஆனால் அந்த பாதுகாப்பான இடத்தில்தான் தேக்க நிலை இருக்கிறது. நீங்கள் எப்போது உங்கள் பயங்களை தூக்கி எறிந்துவிட்டு என்னால் முடியும் என்ற புதிய ஆற்றலோடு ஒரு முடிவை எடுக்கிறீர்களோ அப்போது பிரபஞ்சமே உங்களுக்கு அந்த புதிய பாதையை திறந்து கொடுக்கும். இதுதான் இந்த குவாண்டம் தாவல் என்று நான் கூறுகிறேன். இன்னொரு தவறை மட்டும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் செய்யும் முயற்சிகளில் ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்று நினைப்பது. ஒரு எலக்ட்ரான் தாவும்போது அது பழைய பாதையோடு எந்த தொடர்பும் வைத்துக்கொள்வதே இல்லை. அதுபோல உங்கள் கடந்த கால தோல்விகளுக்கும் உங்கள் எதிர்கால வெற்றிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்க முடியாது. ஆனால் உங்கள் மக்கள் என்ன செய்கிறார்கள்? நான் 10 முறை தோற்றுவிட்டேன், இனி எனக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் என்று கடந்த கால கயிற்றால் தங்களை கட்டிக்கொள்கிறார்கள். இங்குதான் தவறு செய்கிறார்கள். குவாண்டம் லீப் எடுக்க வேண்டுமெனில் நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை அங்கேயே விட்டுவிட வேண்டும். ஒரு நொடியை கூட இந்த குவாண்டம் லீப்பிற்குள் கொண்டு வரக்கூடாது. இது மிகவும் முக்கியம். பழையதை விட்டுவிட வேண்டும். இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரும், சரி, நான் எப்படி குவாண்டம் லீப்பை எடுப்பது என்று. மிக எளிமையான ஒரு பயிற்சி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்பும் காலையில் எழுந்தவுடனும் சில நிமிடங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள். மௌனத்தை மட்டும் காத்திடுங்கள். மௌனத்தில் மட்டும் இருக்க வேண்டும். அந்த அமைதியில் நீங்கள் அடைய விரும்பும் அந்த மிகப்பெரிய இலக்கை இப்போதே அடைந்து விட்டதை போல கற்பனை மட்டுமே செய்யுங்கள். இது போல கற்பனையை பற்றி நீங்கள் பல வீடியோக்களை பார்த்திருக்கலாம். ஆனால் குவாண்டம் லீப்பை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும். ஏனென்றால் இது அவ்வளவு ரகசியமான விஷயம்.
அந்த விசுவலேஷன் காட்சிப்படுத்துதலுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்பது குவாண்டம் இயற்பியலிலேயே நிரூபித்திருக்கிறார்கள் வல்லுநர்கள். அந்த வெற்றியில் இருக்கும் அந்த மகிழ்ச்சியை உங்கள் அணுக்களில் உணருங்கள். நீங்கள் அந்த உணர்வில் திளைக்கும் போது உங்கள் ஆற்றல் மட்டம் உயரும். தானாகவே இது நிகழும். அந்த உயர் ஆற்றல்தான் உங்களை உங்கள் தற்போதைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு தூக்கி எறியும். தூக்கி எறியும் என்றால் கீழே எறியாது, அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இங்கே உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு நேர்கோடு அல்ல. அது ஒரு முடிவற்ற வாய்ப்புகளின் கடல் மாதிரி. நீங்கள் மெல்ல மெல்ல முன்னேற வேண்டிய கட்டாயம் இல்லை. நீங்கள் இப்போதே அந்த மாற்றத்திற்கு தயாராக இருந்தால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு குவாண்டம் லீப்பை நிகழ்த்தி காட்டும். இது நிச்சயமாக நடக்கும். உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். உங்கள் அதிர்வை உயர்த்துங்க. உங்களுடைய அதிர்வு மாறினால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை தானாகவே அடுத்த கட்டத்திற்கு தாவும். தோல்விகளை கண்டு சோர்ந்து விடக்கூடாது. அவை நீங்கள் ஒரு குவாண்டம் லீப் எடுப்பதற்கான ஒரு உந்துதல் மட்டுமே. உங்களை நீங்களே நம்புங்கள். உங்களுக்கு அந்த கவனிப்பை சரியான இடத்தில் வையுங்கள். ஒரு பெரிய மாற்றத்திற்காக காத்திருக்கக்கூடாது. அந்த மாற்றமாகவே இப்போதே நீங்கள் வாழ துவங்க வேண்டும். பணம் வருகிறது என்றால் பணம் வேண்டும் என்று சொல்லக்கூடாது. பணம் வந்துவிட்டது என்று கற்பனை செய்ய வேண்டும். நான் அடுத்த வீடியோவில் குவாண்டம் இயற்பியலின் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விதியை பற்றி நாம் பார்க்கலாம். அதுவரை இந்த ஆழ்ந்த மௌனம் உங்களுக்குள் இருக்கட்டும். நன்றி நண்பர்களே.